ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம சேனல் புதுசான வீடியோ அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசான வீடியோ வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் ஆல்ரெடி சொல்கிறது, ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு எனி டவுட் வந்தாலும் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்போடைய சேட் பண்ணுற லிங்க் கொடுத்துப்பேன். ஸோ அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நிறைய பேர் 11th வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் 11th நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ். ஸோ நிறைய பேர் என்னென்னு கேட்குறது, சார் தமிழ் மீடியம் கிடையாது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு சில இதுலாம் மட்டும் நான் வந்து தமிழ் மீடியமுக்கும் கொஞ்சம் எப்படி அந்த கொஷின் நம்பர்லாம் நான் டேரெக்டாக விட்டனால தமிழ் மீடியத்துக்கு ஈஸியாக. ஸோ இந்தமாரி கொஷினாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்து தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்து இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்துலாம். குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸு, ரிப்பீட்டட் கம்பல்சரி கொஷின்ஸ் எல்லாத்தையும் இதில் பார்த்துலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதை ரெடி பண்ணது நம்ம தான் ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல் மேலே போட்டுக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ பாடம் 1 வேதியியலின் சில அடிப்படை கருத்துக்களில் அந்த லெசனில் வந்து பார்த்திங்கன்னா 3 மதிப்பெண்கள். வரையறுக்கும் காரணி என்றால் என்ன? அந்த கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படிச்சுட்டு இருக்கணும். அடுத்து 3 மதிப்பெண்களில் ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஒடுக்கம் வேறுபடுத்துக்க. ஸோ அந்த இது கொஷின் படிச்சுங்க. அடுத்து 2 மதிப்பெண்கள்னா மோல் பின்னம் என்பதை வரையறு அப்படின்னு போட்டுருக்காங்க. மோல் டிஃபைன் மோல் அப்படின்னு இங்கிலீஷில் வரும். ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் லாஸ்ட்டில் சொல்கிறேன்ப்பா. ஸோ ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்கும் இருக்குதுப்பா. நான் இருங்கப்பா எல்லாம் ஸ்டார்டிங்கில் காமிச்சிடுறேன். ஸோ தரப்பட நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு. அதோட பாடம் 2 அணுவின் குவாண்டம் இயக்கவியல் மாதிரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா 5 மதிப்பெண் வேணும்னா பவுலியின் தவிர்க்கை தத்துவம், அதன் முக்கியத்துவம் மற்றும் பயன்பாடுகளை விளக்குக. அந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் 5 மதிப்பெண்கள். இன்னொரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போர் அணு மாதிரியின் கோட்பாடுகளை விரிவாக விளக்கவும். அதோட 5 மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா குரோமியம் மற்றும் தாமிரத்தின் எதிர்பார்க்கப்படும் மற்றும் உண்மையான எலக்ட்ரான் அமைப்பை எழுதுக. 5 மதிப்பெண்கள் வந்ததுன்னா இன்னொரு கொஷின்ஸ் SP மற்றும் D ஆர்பிட்டால்களின் வடிவங்களை வரைந்து விளக்கவும். ஓகேவா? ஸோ வாய்ஸ் கிளியராக கேட்குதாப்பா? ஸோ போன வீடியோலேயே கொஞ்சம் கிளியராக கேட்கல அப்படின்னு இருந்தீங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ என்ன வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டவுட்னா இருந்தாலும் பண்ணுறீங்க. ஒரு சில பேர் பண்ணுறாங்க, பட் அது மாதிரி கரெக்டாக இது பண்ண மாட்டேறாங்க. அவங்க எந்த கிளாஸு, எந்த ஸ்டாண்டர்டு, எந்த லெசன்னு, ஸோ பயாலஜி இல்லையா பாட்டனி இல்லையா, ஒருத்தர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸு வந்து ஸோ ரிடக்ஷன் அப்படின்னு கேட்டிருந்தார். வெறும் ரிடக்ஷன் அப்படின்னா நான் என்ன சொல்கிறதோ அவருக்கு என்ன நான் வீடியோ போடுறது புரியல, அதனால தான். ஓகேவா? அதனால் தயவுசெய்து தெளிவாக இது பண்ணுங்கள். சரி, 5 மதிப்பெண் வினாக்களில் குவாண்டம் எண்களை முதன்மை கோண உந்த காந்த தற்சுழற்சி விளக்குக. 3 மதிப்பெண்களான டி ப்ராக்லி சமன்பாட்டை வருவிக்கவும். 3 மதிப்பெண்களில் குவாண்டம் எண்கள் யாவை? ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பாடம் 3 தனிமங்களின் ஆவர்த்தன வகைப்பாடு. 5 மதிப்பெண்கள் வந்து பாடம் 3ல் ஒரு தொடர் மற்றும் தொகுதியில் அணியாக்கம் ஆற்றல் எவ்வாறு மாறுபடுகிறது. 5 மதிப்பெண்கள். எலக்ட்ரான் கவர்ந்த தன்மையை வரைத்து அதன் மாறுபாட்டை விளக்குக. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். 5 மதிப்பெண்கள். லித்தியம் மற்றும் மெக்னீஷியம் இடையே உள்ள மூல விட்டத்தை தொடர்பை விளக்க. வெரி இம்பார்ட்டன்ட் இந்த 5 மார்க். ஓகேவா? ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சிட்டிங்களா செக் பண்ணுங்கள். 3 மார்க் வந்து 3 மதிப்பெண்கள்னா மூளை விட்டத்தை தொடர்பை விளக்குக. பாடம் 4 வேதி பிணைவுகள். 5 மதிப்பெண்கள்னா VSEPR கோட்பாடை உதாரணங்களுடன் IFS
IF7 தெரியுதா உங்களுக்கு? IF7 SF6 விளக்குக அப்படின்னுக்கிறாங்க. ஸோ எதனா பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் இது பண்ண முடியும். ஸோ டைப் பண்ணும்போது தமிழ் டைப் பண்ணும்போது ஒரு சில டைம் பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகுது. 5 மதிப்பெண் வினாக்கள். மூலக்கூறு ஆர்பிட்டால் கோட்பாட்டை பயன்படுத்தி N2 அல்லது O2 மூலக்கூறு உருவாதலை விளக்குக. 2 மதிப்பெண்கள். அம்மோனியா NH3 மற்றும் மீத்தேன் CH4 ஆகியவற்றின் லூயிஸ் புள்ளியை அமைப்பு வரைக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். பாடமஞ்சியில் காரம் மற்றும் காரமண் உலோகங்களில் 5 மதிப்பெண் தான் குவார்ட்டர்லி எக்ஸாம். ஸோ ஓகே, இதை சார் என்ன சார் ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சில லெசன் 2 மார்க் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா. ஸோ அந்த லெசனில் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரையும் வேணால் 2 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ மற்ற லெசனில் கேட்குறாங்க. ஓகேவா? இந்த வாட்டியா அப்படின்ற 2025 2026க்கான. ஸோ பாடம் 5ல் 5 மதிப்பெண்களும் சோடியம் கார்பனை தயாரிக்கும் சால்வா முறை விளக்குக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். பாடம் 6 வாயு நிலைமை. 5 மதிப்பெண்கள். வாண்டர்வால்ஸ் சமன்பாட்டிற்கு நிலைமாறாக மாறிலிகளை PC VC TC வருவிக்கும். 5 மதிப்பெண்கள். நல்லியல்பு மற்றும் இயல்பியல்பு வாயுக்களின் இடையான வேறுபாடுகள். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மதிப்பெண்கள். நாம் ஹென்றி விதியை கூறுக. அதோட பாடம் 9. ஸோ பாடம் 7 கிடையாது குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்கள் நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும், ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்குதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த சாப்டருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நான் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். ஓகேவா? பாடம் 9 கரைசல்கள். 2 மதிப்பெண்கள். சவுடு பரவல் அழுத்தம் என்றால் என்ன? ஓகேவா? ஸோ 9ல் இந்த இதுவே போதும். அதோட பாடம் 9ல் புக்கில் பார்த்திங்கன்னா சாப்டர் 9லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 2 பேஜ் தவிர்த்து ஒரு ஃபுல்லாக டேபிளர் கலந்துருக்கும். அதில் நார்மலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, மோலாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஃபார்முலா இருக்கும். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ அது ஜஸ்ட் 1 ரீடு பார்த்துக்கங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் 2 காமனாக தான் இருக்கும். கீழே ஸோ எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதை நான் புக்கை வச்சு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதை எப்படி படிக்கணும்னு. பாடம் 11 கரிம வேதியியலின் அடிப்படைகள். பாடம் 10 கிடையாது. ஓகேவா? இதுமாரி பாடம் 7 8 கிடையாது. 5 மதிப்பெண்கள். கட்டமைப்பின் அடிப்படையில் கரிம சோர்மங்களை வகைப்படுவதை விளக்குக. 2 மதிப்பெண்கள். ஒத்திசைவு தொடர் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுடன் தருக. பாடம் 12 கரிம வினைவுகளின் அடிப்படை கருத்துக்கள். 5 மதிப்பெண்கள். நியூக்ளியோபைல்கள் மற்றும் எலக்ட்ரோபைல்கள் வேறுபாடுகளை எடுத்துக்காட்டுடன் விளக்கும். 5 மதிப்பெண். SN1 மற்றும் SN2 வினை வழிமுறைகளை ஒப்பிட்டு விளக்குக. பாடம் 13 ஹைட்ரோ கார்பன்கள். 5 மதிப்பெண்கள். பென்சீனின் அமைப்பை விரிவாக விளக்கவும். 5 மதிப்பெண். பென்சீனின் நைட்ரோ ஏற்ற வினை வழிமுறையை விவரிக்கவும். 3 மதிப்பெண்கள். மார்கோனி விதியை கூறி எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதோட 3 மதிப்பெண். பல்படியாக்கல் வினை என்றால் என்ன? 2 மதிப்பெண்கள். ஊர்ஸ் வினையை பற்றி சிறு குறிப்பு வரைக. பாடம் 14 ஹலோ அல்கேன்கள் மற்றும் ஹேலோ அரின்கள். 5 மதிப்பெண்கள். DDT தயாரிப்பு மற்றும் பயன்களை எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். அண்டு 3 மதிப்பெண்கள். கார்பைலமீன் வினையை எழுதுக. 3 மதிப்பெண் வினால். சாண்டிமேயர் வினையை விளக்குக. ஓகேவா? ஸோ பாடம் 15 சுற்றுச்சூழல் வேதியியல். ஸோ 2 மதிப்பெண்களை. பசுமை வேதியியல் என்றால் என்ன? அதாவது 2 மதிப்பெண்கள். BOD மற்றும் CODயை வேறுபடுத்துக. ஓகேவா? ஸோ தமிழ் மீடியம் சொல்லியாச்சு, இங்கிலீஷ் மீடியம் பார்த்துருவோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த வீடியோ பார்க்குற அனைத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு விஷயம் சொல்லிடுறோம். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேவா? சாப்டர் 1ல் பேசிக் கான்செப்ட் ஆஃப்
கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் கேல்குலேஷன்ஸ் 3 மார்க் வந்தோம்னா வாட் இஸ் லிமிட்டிங் ரீஜென்ட்டு 3 மார்க் வந்தோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்ட் 2 மார்க்னா டிஃபைன் மோல் ஃப்ராக்ஷன் சாப்டர் 2ல குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் 5 மார்க் எக்ஸ்பிளைன் பவுலிஷ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் 5 mark explain the postulates Bohr's atomic model very important 5 mark அதுவும் ஓகேவா 5 marks write the expected actual electronic configuration zirconium CR and copper இது very important 5 mark and 5 mark draw and explain the shapes of sp and d orbitals draw பண்ண சொல்றாங்க and 5 marks explain the quantum number of principal azimuthal magnetic spec very important 5 mark so ஒரு சில டைம்ல 3 mark வேணும்னா azimuthal quantum number explain பண்ணுங்க magnetic quantum number explain பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு derive the de Broglie equations 3 mark what are the quantum numbers chapter 3 ல periodic classification of elements ல 5 mark how does ionization energy vary in a period and a group 5 mark la define electronegativity and explain a variation in the periodic table very important 5 mark la explain the diagonal relationship between lithium and magnesium 3 mark la explain diagonal relationship chapter 4 la chemical bonding 5 mark la explain VSEPR theory with example IF7I SF6 என்னன்னு சொல்லிட்டு இது very important 5 mark and 5 mark explain the formation of N2 or O2 molecule using molecular orbital theory MOT 2 mark draw the Lewis dot structure of ammonia NH3 and methane CH4 chapter 5 alkali and alkaline earth metals 5 mark very important single 5 mark explain the Solvay process of manufacturing sodium carbonate chapter 6 gas of state 5 mark derive the critical constant PC VC TC from the van der Waals equations equation தெரியல ஸோ very important ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி குவார்டர்லி எக்ஸாம் ஆஃப்லி எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் இது கண்டிப்பாக இந்த வருஷம் ரிப்பீட்டடாக வரும் ஓகேவா ஸோ கண்டிப்பாக பார்த்துங்க அண்ட் 5 மார்க்கில் லிஸ்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஐடியல் அண்டு ரியல் கேஸஸ் அடுத்து 2 மார்க் ஸ்டேட் ஹென்ரிஸ் லா அடுத்து சாப்டர் 9ல சொல்யூஷனில் வந்தோன்னா வாட் இஸ் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் 2 மார்க்கு சாப்டர் 11ல ஃபண்டமெண்டல் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 5 மார்க் வந்து எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர் 2 மார்க் பார்த்துட்டோம்னா வாட் இஸ் ஏ ஹோமோலாஜி சீரியஸ் கிவ் அன் எக்ஸாம்பிள் அடுத்து சாப்டர் 12 பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் ரியாக்ஷன் 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியோபாலிசிஸ் அண்ட் எலக்ட்ரோபாலிஸ் ஃபைல்ஸ் வித் எக்ஸாம்பிளோட 5 மார்க் வந்தோம்னா கம்பேர் அண்ட் எக்ஸ்பிளைன் SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன் மெக்கானிசத்தை கம்பேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க ஸோ 12th லெசனில் very இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சாப்டர் 13 ஹைட்ரோகார்பன்ஸ் 5 மார்க் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பென்சின் இன் டீட்டெயில் 5 mark describe the mechanism of nitration of benzene 3 mark state and explain the Markovniks rule with an example அதோட 3 mark what is a polymerization reaction அது 2 mark write a short note on Red's reaction chapter 14 alkalines and halogens 5 mark write the preparation of and uses of DTT very important 5 mark 3 மார்க்கும் பார்க்கும்போது ரைட் த கார்பலைன் ரியாக்ஷன் அடுத்து 3 மார்க் ரைட் எக்ஸ்பிளைன் த சாண்டி மேயர் ரியாக்ஷன் ஸோ very இம்பார்ட்டன்ட் ஸோ இது சாண்டி மேயர் ரியாக்ஷன் 12th வரும் ஸோ சாப்டர் 15 என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி ஸோ 2 மார்க் வாட் இஸ் ஏ க்ரீன் கெமிஸ்ட்ரி very இம்பார்ட்டன்ட் அண்ட் 2 மார்க் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் BOT பயோடிகிரேடபிள் அண்டு நான் பயோடிகிரேடபிள் அந்த கொஷின்ஸ் வரும் ஓகேவா ஸோ very இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ எல்லாத்தையும் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பென்சிவ் கொஷின்ஸ் நம்ம சொல்லியாச்சு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் படித்து 70க்கு 70 சென்டம் போடலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் படித்தாலே போதும் ஸோ சார் நான் ஜஸ்ட்டு பாஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாப்டர் 1 சாப்டர் 2 சாப்டர் 3 சாப்டர் 4 அண்டு சாப்டர் 5 வேணாம் சாப்டர் 6 படிச்சிங்க அண்டு சாப்டர் 9 very இம்பார்ட்டன்ட் அண்ட் சாப்டர் 15 ஸோ இந்த
சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் ஃபுல்லி தரவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். குவார்ட்டர்லி எக்ஸாமில் நல்லா பண்ணி நான் பக்காவாக மார்க் வாங்கணும். ஸோ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதுக்கப்புறம் இன்னும் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு அண்டு மேக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸுங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, நான் பயோமேக்ஸு, ஸோ எல்லாத்துக்கும் தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துக்கும் நம்ம அப்டேட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். முடிஞ்சளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு லைக் பண்ணாமல் போகிறீங்களா, லைக் பண்ணுங்கள். அடுத்து நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு கூகுளில் போய்ட்டு ஈஸி எஜுகேஷன் டிப்ஸ் சேனல் .blogspot.com அப்படின்னு சர்ச் பண்ணாலே வரும். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ முடிச்சிடலாம்.